பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த ஆட்சியில், இந்த தூய ஆட்சி அமைக்கப்பட்டிருந்த சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாவது இடம் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த அரசனுடைய முகமாகவும் கட்சியினுடைய முகமாகவும் விளங்கக்கூடியவர். அவருடைய துணைவியார் இப்பொழுது சர்வதேச கடத்தல், அதாவது போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டு வழக்கில் பெயில் இருக்கிறாரு. இப்பொழுது அவருடைய உறவினர்கள் மீண்டும் பெரிய அளவுக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேல மதுரையில் பிடிபட்டிருக்கிற பொருள் தொடர்புக்குன்னு சொல்லிட்டு இடி கொடுத்திருக்குது. இந்த நேரத்திலும் இன்னும் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் வைத்திருப்பது முறையா, அவரை அமைச்சரவையில் வைத்திருப்பதும் சரியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் ஏதாவது நல்லது நடக்கட்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். எனவே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால், சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியோ தொடர்பு இருப்பதாக இப்பொழுது அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. அதனால இதிலிருந்து அவர்கள் விடுபடுகின்ற வரையிலும், அவர்கள் நிரபராதிகள் என்று தங்களை நிரூபிக்கக்கூடிய வரையிலும் விஜய் அவர்கள் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும், அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும். என்று சொன்னால், தமிழ்நாடு தலைமைச் செயலகம் சாதாரண இடம் இல்லை. 7 கோடி 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம், உத்தரவுகள் பிறப்பிக்கக்கூடிய இடம், முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக அடையாளம் காணப்பட்டவர். அவருடைய துணைவியார் இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான பிறகு அவர் அந்த இடத்துல இருக்கிறது சரியானது அல்ல. விஜய் அவர்கள் தொடர்ந்து மௌனம் சாதிக்கக்கூடாது. அது அவருக்கே பெரிய பாதிப்பு உண்டாக்கிடலாம். அதுபோல அதே போல இப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த வழக்கை இந்த மாதிரி விஷயங்கள் சிபிஐ இடத்துல ஒப்படைக்கணும். குறிப்பா கரூர்ல 41 பேர் அவருடைய கூட்டத்தில் இறந்தாங்க கடந்த செப்டம்பர் மாசத்துல. அவர்களுக்கு ஒரு 2 மாதமா 1 மாதமா கழித்து ஒரு குடும்பத்துக்கு 15 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அந்த பணம் எந்த பணம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அது மேலேயே அப்பொழுதே சந்தேகம் எழுப்பப்பட்டது. அது ஆதவ் அர்ஜுனா வந்தாலும், ஆதவ் அர்ஜுனாவுக்கு யார் பணம் கொடுத்தா? அவர் எந்த வேலையும் செய்யல. அப்பொழுது அவருக்கு அந்த பணம் வந்தது எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம், அதெல்லாம் சுட்டி கட்டுறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா கொஞ்சம் ஒரு வழியா ப்ளீஸ் படிங்க. அதாவது ஃபார் திஸ் ஆபரேஷன்ஸ் ஜான் பிரிட்டோ வாஸ் ரூட்டிங் மணி த்ரூ ஹவாலா சேனல்ஸ் டு ரெமுனரேட் தி கேரியர்ஸ், பணம் எடுத்துட்டு போறவங்களுக்கு, அண்ட் ஹிஸ் ரிலேட்டிவ், அந்த வார்த்தை அண்ட் க்ளோஸ் அசோசியேட்ஸ். அப்ப இதெல்லாம் யாரு அப்படிங்கிறது வெளியே தெரிகின்ற வரையிலும், இது வெளியே தெரியப்படுத்துறதுக்கும் இதனுடைய உண்மை நிலவரம் கண்டுபிடிக்கும். அந்த கரூர் சம்பவத்தில் அந்த பணம் யாருடைய பணம், அதுல இந்த ட்ரக், இது போதைப் பொருளின் மூலமாக கிடைக்கப்பட்ட பணம் யாருகிட்ட இருந்தாவது வந்திருக்குதா அப்படிங்கிற அதனுடைய மூலத்தையும் கண்டுபிடிக்கணும். அதே போல கடந்த 2 ஆண்டுகளாக ஆதவ் அர்ஜுனா அவங்க அந்த ரூட் மாபியாவுக்கு செலவழித்த பணமும் அதெல்லாம் எங்கிருந்து வந்தது, யாருடைய செலவு, இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கறதுடைய மூலத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா இது விசாரிக்கணும். இது விசாரிக்க மேம்போக்காக அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்துட்டு போனா அது சரியில்லை. இட் இஸ் யுவர் டியூட்டி. அமலாக்கத்துறைக்கும் இதனுடைய அக்குவேர் ஆணிவேரை பிரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல மத்திய அரசும் எங்களுக்கு இருக்கும் தொடர்பில்லைன்னு கருதக்கூடாது. தமிழ்நாட்டில் இது போதைப் பொருள் கடத்தலினுடைய மையமாக மாறக்கூடாது. இதுவரையிலும் படகுல போயிட்டு இருந்தது, தலைமைச் செயலகமே அதுக்கு தலைமையமாக மாறி இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய கவலை. அதனால இந்த வழக்கு மத்திய அரசு உடனடியாக ஆளுநர் இதில் தலையிடணும். விரைவில் இது சம்பந்தமாக ஆளுநர் அவர்களை சந்தித்து இதில் உண்மை நிலையை கண்டறிவதற்கு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நான் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறேன். மத்திய அரசு உள்துறையும் இதுல ரொம்ப சீரியஸான இஷ்யூ. தமிழ்நாட்டில் ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியிலும் கூட தலைவர் சொல்லியிருப்பாங்க, எங்களால் வெளியிருந்து வரக்கூடிய போதைப் பொருளை தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்போ இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்கிற போது வந்து இன்டர்நேஷனல் இப்ப ஓடிட்டான் ஜான் பெரிட்டோ வந்து அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. ஸோ இப்படியெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இன்டர்னல் நெக்ஸஸ் இருக்கிற போது அதை முழு தன்மையை கண்டுபிடிக்கணும், இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுவரையும் தமிழ்நாட்டில் ஒரு தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் அவர்கள் ஒரு கணமும் கூட தாமதிக்காமல் ஆதவ் அர்ஜுனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி வைக்கணும். அவருடைய அமைச்சரவையிலிருந்து அவரை வந்து நீக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ எந்தெந்த மாதிரியான போதைப் பொருள் அப்ராட்ல கொண்டு வந்தாங்களா, இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்களா, இது எத்தனை க்ரோர்ஸ் மொத்த டோட்டல் வேணும்? இது வந்துங்க இப்போ வந்து இவங்க வந்து 2024 பார்த்தபடி வந்து எப்படின்னா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இது வந்து ஒரு நடக்கக்கூடிய நம்ம போதைப்பொருள் புழக்கத்தில் இது வந்து ஒரு பல்லாயிரம் மடங்குல ஒன்று. இது தினமும் வந்து தண்ணி மாறு இது புழங்கிட்டு இருக்கு. தினமும் வந்து இந்த தவறு நடந்துட்டே இருக்கு. அன்னைக்கு கிடைச்ச தகவலுடைய அடிப்படையில் ஒரு நாள் கிடைச்சது வந்து 300 கோடி ரூபா. அதான் அன்னைக்கு காலை வந்து முதல்ல நைட்டு 12 மணிக்கு போன எவ்வளவு தெரியாது. அன்னைக்கு 12 மத்தியானம் 12 தெரியாது. அடுத்த நாள் போன எவ்வளவு தெரியாது. தகவல் கிடைச்சுதான் இருக்கும். தகவல் இல்லாம அவங்க வந்து என்ன செய்யறாங்க, உணவுப் பொருள் கடத்திட்டு போறாங்க. இப்போ இங்க வந்து தாய்லாந்திலிருந்து உணவுப் பொருள் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண மீன் வாங்குவாங்க. அந்த மீனுக்குள்ள வந்து ஐஸ் பேக்குள்ள இதை வச்சு கொண்டு வந்துடுறாங்க. இப்படி எல்லாம் தான் நடக்குது. எத்தனையோ பொருள் வந்து இங்க பழங்கள் வாங்குறாங்க. எத்தனையோ பொருள் வந்து இறக்குமதி செய்யறோம். அந்த உணவுப் பொருளுக்குள்ள தெரியாம வச்சு இந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. இப்படிதான் வந்து இந்த போதைப் பொருள் எல்லாம் கடத்தப்படுகிறது. மாமிசங்கள், மீன், அதே போல பிற பல வகைகள், இது போல உணவுப் பொருட்கள் மூலமாக இது கடத்தப்படுகிறது. இப்போ நீங்க ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ஒரு என்ஃபோர்ஸ்மென்ட்டோட இது ரெண்டு ஒரே ஜான் பிரிட்டோன்னு எப்படி சொல்றீங்க? அதாவது இந்த ஜான் பிரிட்டோ அது முக்கியம் இல்ல. அது இப்போ முக்கியமா வந்து டெய்சி பேர் வருது. அது வேற ஆர்டர் சொல்றீங்க. இந்த கேஸ் சம்பந்தமா இல்ல இந்த இந்த இது வந்து இதுதான் அப்படிங்கிறது நீங்க இல்லைன்னா வேற என்ன சொல்லுங்க. வேற என்ன சொல்லுங்க. நீங்க உறுதி பண்ணிருக்கீங்க. நான் கேட்ட ரெண்டு ஒண்ணுதான் தகவல். பட் அதுல ஏதாவது மாறுபட்டு இருந்ததுன்னா அப்படி சொல்லட்டும். அது அவங்க தான். அதுக்காக தான் நம்ம சிபிஐ விசாரணை கொடுக்க சொல்றோம். எத்தனை பிரிட்டோ இருக்கிறாங்க. வழக்கமா வந்து இது மாதிரி போதைப் பொருள் கடத்தக்கூடியவங்க, தவறு விளையக்கூடியவங்க ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்க மாட்டாங்க. 10 பாஸ்போர்ட், 20 பாஸ்போர்ட், அப்பா பேரை மாத்துவாங்க, அம்மா பேரை மாத்துவாங்க, தன் பேர் மாத்துவாங்க. பல மோசடி பேர்ல இருப்பாங்க. இல்ல இது வேறு வழக்குங்க. இது வந்து மணி லாண்டரிங், இதே போல ட்ரக் தான். அதுதான் 53-56 பேர் அதில் சம்பந்தப்படக்கூடிய விஷயங்க. 2015 இருக்குது. 2015 இருக்குதுங்க. இதே வழக்கில் இது வேறு. இந்த பிரிட்டோ என்பவருடைய கனெக்ஷன் இங்கே மட்டும் இல்லை, டேட்ஸ் பேக். அப்ப முன்னாடி போகுது. 2015 இருக்குது. ஆமா, அதாவது அதே அந்த கோர்ட்ல ஆர்டர் பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்ல எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியலீங்க. இவங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மிகப்பெரிய சர்வதேச வந்து போதைப் பொருள் வந்து சாதாரணமா இல்லை. அதுக்காக வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப அண்மையில வந்து ஒரு நாட்டு மேல வெனிசுலா மேல படையெடுத்தாங்க, மதுரா மேல. சோ அந்த மாதிரி இது வந்து மதுராவுக்கும் இதுக்கு அந்த தொடர்புக்குதா, வெளிநாடுகளோட தொடர்புக்குதா எல்லாமே கனெக்ட் பண்ணணும். ஏன்னா சர்வதேச அளவுக்கு வந்து தொடர்புகள் இல்லாம இத்தனை 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாது. அதாவது நீங்களும் நானும் எத்தனை வருஷமா கஷ்டப்படுறோம். நீங்களும் எத்தனை வருஷமா கஷ்டப்படுறீங்க. லீமா ரோஸுக்கு 5000 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது? என்ன உழைப்பில் வந்தது? என்ன பிசினஸ்? என்ன லாட்டரி? ஏங்க, அதாவது 59 கம்பெனியில் என்னங்க செய்யறாங்க? அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 5000 கோடி ரூபாய் விளையாட்டாங்க. இந்த நாடாங்க, இது நாடாங்க. இன்னைக்கு வந்து இது என்ன நாடாது? அதாவது இப்படி வந்து இப்ப என்னன்னா, நீங்க விரும்பியோ விரும்பாமலோ எல்லாமே வந்து இடி மூலமாக ஒரு அறிக்கை வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமா வந்திருக்கு. அதே போல நான் இப்ப என்ன கேட்கிறேன், அதிமுக அவர் வந்து லீமா மார்டின் ரோஸ் வந்து அவங்க சீட்டு கொடுத்தது தப்பு. இப்ப அவங்க மேல குற்றச்சாட்டு வந்திருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கு அதிமுகவும் ஆளாக வேண்டியிருக்கும். லீமா ரோஸையும் வந்து அதிமுக வந்து நீக்கணும். அதுதான் நல்லா இருக்க முடியும். அப்பதான் வந்து ஒரு ஃபேர் நடவடிக்கையா இருக்க முடியும். இவங்களா வச்சிருந்ததுன்னா
தமிழ்நாட்டில் அப்புறம் வந்து என்னங்க ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் அதிமுகவில் முக்கியமான போஸ்ட், ஒருத்தர் தவகல முக்கியமான போஸ்ட், அண்டைமான்லாம் பாண்டிச்சேரியில் போய் இன்னொருத்தர் வந்து அந்த பாண்டிச்சேரியை விலைக்கு வாங்குறதுக்காக போன பணம் எடுத்துட்டு இதான் இதுக்காக அந்த நாடு சுதந்திர நாடு வந்தது. 300 கோடி ரூபாய் உட்காந்து பாண்டிச்சேரியில் வந்து நான் பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் ஆகணும் போறான் சார்லஸ். என்ன நாடு இது? அதனால உள்துறை இந்தியாவோட உள்துறை சரியா செயல்படணும், களம் இறங்கணும். இது என்னுடைய நெக்ஸஸ் இவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய லாட்டரி நெக்ஸஸ் எல்லாம் வந்து எல்லாமே கண்டுபிடிங்க. லாட்டரியே ஒரு மோசடி தாங்க, அதே ஒரு இதாங்க. லாட்டரியில் மட்டும் எப்படிங்க இவ்வளவு பணம் வர முடியும்? எப்படிங்க லாட்டரியில் மட்டும் இவ்வளவு பணம் வர முடியும்? அதுலயே ஒரு முறைகேடு நடக்காம எப்படி இப்படி வர முடியும்? நாம் தனிப்பட்ட முறையில் யார்கிட்டையும் விரோதம் கிடையாதுங்க. இந்த இஷ்யூஸ் தான் பிரச்சனை, ஆள் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து ஊழல், சாதாரணமான மக்கள் வந்து ஊழலால் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. அதனால ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் பேசுறோமே தவிர தனிப்பட்ட முறையில் யார் மீது கோபதாபம் எதுவும் கிடையாது. எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஆனால் இது வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணம் போயிடும். அதனால வந்து இது உடனடியாக மத்திய அரசும் செயல்படணும். இந்த வழக்கை உடனடியாக வந்து இது முழுமையுடைய நெக்ஸஸ் என்ன 2015 இருக்கிறதா தகவல் வருது. என்னுடைய உண்மையான சம்பவங்கள் முழுமையாக கொண்டு வரணும். இப்பொழுது எவ்வளவு போதைப் பொருள் கண்டுபிடிக்குது, இந்த பிரிட்டோ அந்த பிரிட்டோ எல்லாருடைய உறவுகளையும் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா வெளியே கொண்டு வரணும். அதனால இது வந்து வழக்கை வந்து சிபிஐ இடத்துல ஒப்படைக்கணும். ஒரு மாத கால ஆட்சி பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? வேண்டாம், இப்போ டைவர்ட் ஆக வேண்டாங்க. அதான் இது அவங்க ஆட்சி தானே சார்? இல்ல, அதுக்குள்ள போக வேண்டாம். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்குது ஆச்சுங்களா? ஒரு எந்த ஆட்சியில, இந்தியாவுடைய எந்த ஆட்சியில ஒரே மாசத்துல ஒரு முக்கியமான ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் மீது அமைச்சருடைய குடும்பத்தினுடைய துணைவியார் இந்த செய்தி வந்தோடனே உடனே நான் ராஜினாமா பண்றேன்னு அதை பண்ணிருக்கணுமா இல்லையா? இந்த செய்தி வந்த அடுத்த நிமிஷம் நான் அந்த இதுக்கு பொறுப்பேற்று என்னுடைய துணைவியாருடைய பேர் வந்துருச்சு, என்னுடைய இன்னசென்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு நான் வந்து அந்த கட்சியிலிருந்து விளைவிக்கிறேன், ஆட்சித்து விளைவிக்கணும்னு சொன்னோம்னா தான் நியாயமா இருக்க முடியும். இது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும்? கடந்த ஆட்சியில் மாதிரி குற்றச்சாட்டுக்கு எத்தனை பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க? நான் அது இல்லைங்க, இது வந்து அதுதான் சார் கணக்கு. இப்ப இவர் மேல சொல்லிருக்கீங்க, இவரோட வைஃப்னு சொல்றீங்க, அதை ப்ரூவ் பண்ணவே அவங்க இவர் மேல இல்ல, ஆதம் மேல வரல இல்ல, உங்களுக்கு அவரோட வைஃப் மேல தான் வந்திருக்குது. இவர் எதுக்கு ரிசைன் பண்ணணும்? அவங்க வைஃப் மேல அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். எதுக்கு பண்ணணும் என்ன அவசியம்? என்ன பேசுறீங்க? என்ன சார் இது? என்ன ஆட்சி எல்லா கட்சிக்காரங்க எத்தனை சம்பாதிச்சாங்க, ஊழல் பண்ணாங்க. ஊழல், நான் வந்து ஊழல் பத்தி பேசுறீங்க. இது ஊழல் மெத்தட் உங்களுக்கு வந்து இல்ல இது கட்சா இருந்தாலும் இவரோட வைஃப் மேல தான் வந்திருக்குது. இது மேல வரல. அப்படி இருந்தா இவரே ரிசைன் பண்ணணும். ஒரு நிமிஷம், அதாவது பொறுமையா டீல் பண்ணுங்க. ஊழல் வேற, போதைப் பொருள் என்பது வேறு. போதைப் பொருள் கொலை குற்றத்தை விட மோசமானது. போதைப் பொருள் கடத்துவது, அதை விற்பனை செய்வது, இது வந்து கொலை குற்றத்தை விட மிக கொடியது. அதை ஆதரிக்க தினமலர் இல்ல, நீங்க ஆதரிக்கிறீங்களா? நேரடியா நம்ம இன்வால்வ் ஆயிட்டுன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? இது என்ன பேசுறீங்க? இந்த மணி புரோட்டிங் தான் நீங்க சொல்றீங்க. நேரடியா நம்ம இன்வால்வ் ஆயிட்டு வந்திருக்கீங்களா? என்ன பேசுறீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன், அதாவது இவர்களுடைய பெயர் ஆதரவு, அதாவது அவங்களுடைய பேரு, அவங்க வந்து அவங்க மேல வழக்கு போடப்பட்டு அதுல வந்து பெயில் இருக்கிறாங்க ஆச்சுங்களா? நான் சொல்ல, கோர்ட் சொல்ல பெயில் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? சார் ஜட்ஜ்மென்ட் ஆகாத ஒரு விஷயம் இல்ல, நாம குற்றச்சாட்டு இல்ல, அதாவது அதே கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி ஒரு மாத காலத்துக்குள்ள டிவிகே மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய காரணம், நான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்ல இல்ல அந்த குற்றச்சாட்டை தூக்கிட்டு வந்து வைக்கக்கூடிய காரணம் 2 நாளா ஊடகம் எல்லாம் பேசுது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதெல்லாம் பல்வேறு இதை வந்து எங்களுடைய கன்சர்ன் வந்து தமிழ்நாட்டு புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு நான் உங்களுக்கு தெரிகிறேன். எங்களுக்கு மிக முக்கியமாக வந்து ஊழல் இல்லாத தமிழகம் வேணும். மத்திய அரசு சொல்ல போது அதோட கிளையா வந்து கிருஷ்ணசாமி வந்து இந்த பிரச்சனையை பேசுறாரு. இல்ல, அதாவது ஊழல் இல்லாத தமிழ்நாடு வேணும், 2வது போதை இல்லாத தமிழ்நாடு வேணும். இதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் வந்து என்னுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்காக சிபிஐ விசாரணையில் ஒப்படைங்க. அதுக்கு பதவி விலகிட்டு விசாரிச்சேன்னா தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்து கொண்டு இது வந்து உண்மையான விசாரணையை வெளிக்கொண்டு வர முடியாது.
ராஜா மேல 2G வந்தது, எல்லாரும் சேர்ந்து ரிசைன் பண்ண சொன்னாங்கல்ல. ஜெயிலுக்கு போனவர்கள் தான் இப்ப நாளைக்கு வந்து திடீர்னு வந்து இந்த வழக்குல சம்பந்தம் இருக்குன்னு வந்து கைது பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமா தமிழ்நாட்டுக்கு? அழகு நல்லா இருக்குமா? நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்களுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடியவருடைய குடும்பத்தின் மீது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு. இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்கணும், இந்த ஆட்சி தொடரணும், தூய்மையான ஆட்சியா இருக்கணும். அந்த அடிப்படையில நல்ல நோக்கத்தோட விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக அறிவுரையாக சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.